மியூசிக் டைரக்டர் விபின் சொன்னாங்க. சின்ன பையன், அவர் ஒரு தடவை காமிச்சாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தடவை பார்த்தாரு. அப்புறமேட்டு நான் ஒரு சின்ன சின்ன அவரோட மியூசிக்கல் இது கேட்டுகிட்டே இருந்தேன். தம்பிங்களா பார்த்துங்க, அவர் வந்து ஒரு இது டூப்ளிகேட் இது போட்டு காமிச்சிருந்தாங்க டைரக்டர். எனக்கு ஒரு டம்மி மியூசிக் போட்டு காமிச்சாங்க. ஏப்பா டம்மி மியூசிக் மாதிரி இதை விட அழகாக என்ன வரணுப்பா அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதை விட ரொம்ப அழகாக இருக்குப்பா, உன்னோட ஒர்க் வந்து எக்ஸலண்ட்டுப்பா. அதுவும் அந்த 5th ரீல் 6th ரீல் 7th ரீல்லாம் அவங்க பிரிச்சுட்டேன். ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப எக்ஸலண்ட் தம்பி. நீங்கள் நிறைய படம் பண்ணோம், நிறைய மியூசிக் பண்ணோம். என்னுடைய வாழ்த்துக்கள், மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். மியூசிக் டைரக்டர் பின்னிட்டாரு, அதுதான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். வெளியில் நிறைய பேர் என்கிட்ட சொன்னது மியூசிக் பிரமாதமாக இருந்தது அப்படின்ட்டு. ஸோ அவர் தான் அதுக்கான காரணகர்த்தா. இந்த படத்தோட இசையமைப்பாளரை பற்றி சொல்லணும். 12 வருஷ இசை பயணம், கிட்டத்தட்ட ஜேம்ஸ் வசந்தன் போன்ற முக்கிய இசை அமைப்பாளர்கள்ட்ட இசையமைச்சிருக்காங்க. சட்டமும் நீதியும், தேவையான இசையோ இறைச்சல் இல்லாத ஒரு அழகான படைப்பை கொடுத்துருக்காங்க. இந்த கதையை தூக்கி நிறுத்துறதுக்கு இவரோட இசை ரொம்ப முக்கிய பங்காக இருந்திருக்கு. அழைக்கிறோம் விபின் பாஸ்கர் அவர்களை. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ரெஷ் ஷோ பார்த்துட்டு ஃபைனல் அவுட்புட் வந்தது பார்த்துட்டு எல்லாரோட ரியாக்ஷன்ஸும் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாலஜனை வந்து எனக்கு பாலஜனை தான் கூப்பிடுவேன். பிகாஸ் மை ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. எனக்கு சிலேருந்து பக்கத்து வீடு எல்லாமே ரொம்ப க்ளோஸ், ஒரே ஸ்கூல் எல்லாமே. ஸோ எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி நம்ம ஒரு வெப் சீரிஸ் பண்ணுறோம்டா அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் சொன்ன மாதிரியே சொன்னதை விட அவர் வந்து எனக்கு ரீல்ஸ் எபிசோட்ஸ் எடிட் வந்து காமிக்கும்போது சொன்னதை விட பயங்கரமாக பண்ணிட்டாரு. ஸோ அப்போ நான் வந்து ஓகே, அவர் சொன்னதை விட பண்ணுறாரு, நம்மளும் அதை விட அதிகமாக பண்ணணுமே அப்படின்றதில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரவணன் சார் வந்து பருத்திவரன்லேருந்து பார்த்ததுலேருந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ அவருக்கு ஸ்கோர் பண்ணுறது வந்து பயங்கரமாக பண்ணணும் அப்படின்றது மைண்டில் வச்சுருந்தேன். அப்புறம் நிறைய மொமெண்ட்ஸ் வந்து எபிசோட்ஸில் க்ரியேட் பண்ணிட்டாங்க. ரைட்டிங்லேயும் டைரக்ஷன்லேயும் டிஓபியும் எடிட்டிங்லையும் எல்லோரும் சேர்ந்து நிறைய சரவணன் சாருக்கான மொமெண்ட்ஸ் வந்து பயங்கரமாக க்ரியேட் பண்ணிட்டாங்க எபிசோடில். ஸோ அந்த மொமெண்ட்ஸில் நான் ஸ்கோர் பண்ணும்போது அது இன்னும் பெட்டர் ஆயிடுச்சு. 2 சாங் பண்ணியிருக்கோம். 6th எபிசோட்லேயும் 7th எபிசோட்லேயும் 2 சாங் பண்ணியிருக்கோம். என் ஃப்ரெண்டு லிரிசிஸ்ட் ஸ்ரீனி இருக்கார். அவர், நான், பாலாஜி 3 பேரும் தான் சாங்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருப்போம். நிறைய சாங்ஸ் வீட்டில் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஸோ அதை பயங்கரமாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஒர்க் பண்ணி 2 சாங் பண்ணியிருக்கோம். 6th எபிசோட்லேயும் 7th எபிசோட்லேயும். உங்களுக்கு எல்லாரும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. கௌஷிக் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி சப்போர்ட் அண்ட் எவ்ரிதிங். தேங்க்யூ ஸோ மச் சார்.